தனுசு ராசி அப்படின்னாவே சுதந்திரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையை நேருக்கு நேராக பேசக்கூடியவங்க, பயந்துக்கிட்டு ஒளிச்சு மறைவாக பேசக்கூடியவங்களாம் கிடையாது. உண்மையை நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள். இயல்பாகவே இவங்ககிட்ட இந்த மனோதைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை கூட அசால்ட்டாக அலட்சியமாக அப்படியே செயல்படுத்தக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டிலே கூட ஒரு தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று சமைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு ஓய்வு எடுக்கிறது, ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 10 பேர் இவங்களை சுற்றி எல்லாரும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் கூட இவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னா அர்ஜுனன் சொல்லலாம். வில்லுல இருந்து எல்லா விஷயத்திலையுமே அப்படி சிறந்து விளங்கக்கூடியவர் அர்ஜுனன். அதனால தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஒத்த கதாபாத்திரமாக இந்த அர்ஜுனனை சொல்லலாம். ஏன்னா இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர் அர்ஜுனன். அதனால தான் இந்த தனுசு ராசி என்பர்களும் ஒரு இலக்கை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எத்தனை தடை வந்தாலும் சரி மனம் தளராமல் அந்த இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணிப்பார் அர்ஜுனன். அதே மாதிரி தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அர்ஜுனன் தன்னுடைய குருவுடைய அறிவுரையை அப்படியே கேட்டு அதன் பிரகாரம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பார், முன்னேறுவார். அதே மாதிரி தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களும் எப்பவுமே தன்னுடைய தாய் தந்தையாருடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டாங்க அப்படின்னா இயல்பாகவே இவங்க முன்னேறக்கூடிய ஒரு ராசி தான். ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் இவங்க எப்பவுமே எந்த ஆலோசனை செய்கிறதா இருந்தாலும் தன்னுடைய குரு கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. ஒரு சிலர் தாய் தந்தையாரை குருவாக நினைப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படித்த ஆசிரியரை குருவாக நினைப்பாங்க. நீங்கள் யாரை குருவாக நினச்சிங்களோ அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். உங்களுடைய குரு யார் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் சனி பகவான், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்திர ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் சுக்கிரனும், இது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணம் டக்குன்னு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்கியிருப்பீங்க, அதில் போதுமான வருமானம் இல்லாமல் அப்படியே தடைபட்டு நின்றுருக்கும். நீங்களே கேட்டிருக்க மாட்டீங்க, அந்த நண்பன் திடீர்னு சரி இதை தொடர்ந்து செய்ய அப்படின்னு ஒரு சிலர்லாம் உங்களை ஊக்கமற்ற மாதிரி ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நண்பர் மூலிமா கிடைக்கலாம், உங்களுடைய உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கலாம். அதற்கான சாத்தியக்கூறு இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அந்தஸ்துள்ள நபராக, ஒரு மதிப்புள்ள நபராக இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தூர தேசத்துலேருந்து ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். வெளியில் நீங்களே கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பிரயாணம் செல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் எங்கேயாவது வெளியில் பிரயாணம் போனீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் வருகின்ற மாதத்தில் நீங்கள் செல்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நீங்கள் சென்றீங்க அப்படின்னா எந்த ஏரியாவுக்கு போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வருகின்ற நாட்களில் சுப நிகழ்வுக்காக ஒரு
சிலர்லாம் வெளியில் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அல்லது சுப நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுக்கு கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்கிறவங்க, திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். அதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. பெரும்பாலான கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது சளி தொந்தரவு, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தீக்காயம் போன்றவையெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டோ ஒரு அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் போராடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலை கொஞ்சம் மாறும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பங்கு சந்தையில் முதலீடு போட்டுட்டு வருமானமே கிடைக்கல, பங்கு சந்தையில் எனக்கு நஷ்டம் தான் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு டபுளாக இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா படிப்படியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த ஜூலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். ஒரு சில உறவினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர் அப்படிங்கிற ப்ரொமோஷன் கிடைக்கலாம். திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பா அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அதே பெண்ணாக இருந்ததுன்னா அம்மா அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இந்த மாதிரி உறவுகளால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு தம்பியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கா எது கன்சீவ் ஆகுவாங்க, அவங்க மூலிமா நீங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி உறவுகளால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கூட ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக தோழிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. சக கலைஞர்களால் ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வரும். கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளுடைய அந்த அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீண் செலவுகள் கொஞ்சம் வரலாம். இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு கொஞ்சம் செலவு செய்யுங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அதை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எதுலேயுமே ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டிலே கூட ஒரு நிகழ்வு, ஒரு சுப நிகழ்வு நடக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி, தண்ணியில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். இதனால் கொஞ்சம் மன கஷ்டம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எப்பவுமே நம்மளுடைய மூல நட்சத்திரக்காரங்க தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது. கடன்னு போய் எல்லா விஷயத்தையும் எடுத்து இறங்கி எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எதுக்குப்பா வம்பு, நம்ம ஒரு பக்கமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமாக ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீண்ட நாட்களாக ஒரு சில விஷயம்லாம் நிறைவேறும் அப்படின்னு பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில காரியங்கள் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த புதிய ஆர்டர்களை கொஞ்சம் தக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போனால் அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ஒருத்தராக முடிவு எடுத்திங்கன்னா அது அவ்வளோ சாதகமாக அமையாது. 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம்.
பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த இழுப்பறி நிலை கொஞ்சம் மாறும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும். இந்த காலகட்டத்தில் பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுவீங்க. மற்றவங்களும் அவங்களுடைய பேச்சாற்றலை பார்த்து வந்து அவங்க பின்னாடி நிற்பாங்க. மனம் மகிழ்கிற மாதிரி பேசுறதுனால நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலும் அரைக்குறையாக விடுறது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் கூட அதை முழுமையாக சொன்னால் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் ஒரு சில காரியங்களை அரைக்குறையாக விட்டுருந்தீங்க இல்லையா, அது முழுமையாக முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஆயுதம்லாம் பயன்படுத்துகிறவங்க, ஆயுதம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆயுதம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இரும்பில் ஏதாவது ஒரு அடியோ அல்லது ஒரு காயமோ இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், வீட்டில் சுபகாரியமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செய்கிறதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வாங்கி வீட்டில் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. வீட்டு பூஜை அறையிலே கூட வச்சு டெய்லியுமே அதை பூஜிச்சுக்கிட்டு வாங்க. எல்லா தடைகளும் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி பிறக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக்